போலீஸ் உங்களுக்கு தெரியுமா? விசாரணைக்கு இவரா அழைத்து சார்? வரப்படும் கோபிநாத். ஆ, அங்க வச்சு தெரியும் சார். போலீஸ்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசாரிக்கிறாரு. ஏன் ஹோட்டல்ல வேலை செஃப் பண்ணிட்டு ஆனந்த கூட்டிக்கிட்டு வந்து இவரை யாருன்னு ஆனா தெரியுமான்னு வேலையை விட்டு கொஞ்ச கேட்கிறாரு. நாள் ஆச்சு சார். இவர்கிட்ட 2 வேலை 3 மாசம் ஆச்சு. செஞ்சவர்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்றாரு, எங்க இருக்காருன்னு ஒண்ணும் பிறகு தெரியாது சார். செஃப் ஆனந்த் நீங்க இப்படி நடந்த சொல்றீங்க, விஷயத்தை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஆனா சொல்றாரு. இவர் சொல்றது வேற மாதிரி இருக்கு. நான் இவர் என்ன கம்பெனியில தான் வேலை செஞ்சேன். இவரு வேற மாதிரி சொல்லித்தான் இருக்கு? நான் என்னை பத்தி என்ன பாக்கியோட சொன்னாரு? ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலைக்கு சொல்லிதான் சேர்ந்தேன். இவர் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு போனதாவும் உங்க பேச்ச எனக்கு கேட்டுதான் அவருக்கு வேலை செய்ய பிரியாணில சொன்னாரு. கெட்டு போன இறைச்சியை அதுக்கு கலந்ததா எனக்கு சொல்றாரு. பணம் தரதா சொன்னாரு. இவரு சார், சொல்லித்தான் நான் என்ன சார் கறியில அபாண்டமா பழி போடுறீங்க? வாட் நான்சென்ஸ் இஸ் பிரியாணில திஸ்? கெட்டு போன கறியை கலந்தேன். என்ன அதை ஆனந்த்? சாப்பிட்ட என் நானா அப்படி குழந்தை சொன்னேன் உடம்பு உங்ககிட்ட? சரியில்லாம சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன இப்படி அப்போ அந்த வாய் கூசாம இப்படி ஒரு போலீஸ்காரர் பொய்ய கேட்டாரு, சொல்றீங்க? உன் குழந்தை சீரியஸ் ஆனதா உனக்கு ஓ, அந்த பொம்பளை இதுமாரி உங்களுக்கு அப்ரூவ் சொல்லி ஆகும் கொடுத்ததா? தோணுமா? அது அப்படியே தான் மற்ற ஒப்பிக்கிறீங்க. குழந்தை எப்படி அப்படிதானே? ஆனா பரவாயில்லையா அப்படின்னு கோவப்படுறாரு. அவன் ஏதோ பொறாமையில பண்றானா? பிறகு நீங்களும் அவ கூட கோபிநாத் சேர்ந்து இப்படி சொல்றாரு, அபாண்டமா இதெல்லாம் பழி எனக்கு தெரியாது, போடுறீங்க. இவரு பொய் சொல்றாரு, சார், இதுக்கு நடந்த எனக்கு பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை பாக்கிய அப்படின்னு மடத்துக்கும் கோபிநாத் எந்த சொல்றாரு. சம்பந்தமும் இல்ல சார். இவர் பேச்சை கோவப்படுற கேட்டுதான் போலீஸ்கார் நான் சொல்றாரு, பாக்கிய உங்களுக்கும் மடத்துக்கிட்ட உங்க வேலைக்கு எக்ஸ் போனேன். மனைவிக்கும் இல்ல, பிரச்சனையா இருந்தா இல்ல, நோ இங்க சார். நேருக்கு இவர் நேரு மோதிக்கங்க, சொன்னதை கேட்டுதான் நான் அடுத்தவங்க பிரியாணியில உயிரோட கெட்டு போன ஏன் இறைச்சியை விளையாடுறீங்க கலந்தேன். அப்படின்னு ரொம்ப கோபமா கோபிநாத்தை பண்ண பார்த்து தப்பு கேட்கிறாரு. என் குழந்தைக்கே விபரீதமா வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இவரை உங்க என் குழந்தைக்கு மேல ஏதாவது ஒண்ணு வீணா ஆச்சுன்னா பழி நீங்க சுமத்துறாரு. கவலைப்படுவீங்க இல்ல? நான் எதுவும் இவரை மத்தவங்க செய்ய வீட்லயே சொல்லல ஆளுங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அப்படின்னு அவர் சொல்றாரு. அத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. நான் அப்படிதானே? எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல போய் நிப்பாட்டுறேன், பெரிய அங்க தப்பு. போய் நீங்க தப்பு என்ன மன்னிச்சிருங்க செஞ்சீங்களா சார். இல்லைங்களான்னு சொல்லிக்கங்க என்ன சார் நடக்குது? அப்படின்னு என்ன சொல்றாரு? போலீஸ்கார் ரொம்ப எனக்கு ஒண்ணும் கோபமா புரியல. எனக்கு குழப்பமா இருக்கு பேசுறாரு. சார். புரியாதுங்க. அங்க வர்ற உங்களுக்கு எதுவுமே செந்தில் புரியாது. அப்பவே சொன்ன தப்பு இதெல்லாம் உங்களுக்கு செய்ய உங்க முன்னாள் மனைவிக்கு வேணாண்டு, பிரச்சனை இருந்தா அதுக்கு கோபி என்னை அதை குத்தி நீங்க பேசி காட்டுறதுக்கு தான் இங்க தீர்த்துக்கணும். வந்தியா அப்படின்னு அதை கோபமா விட்டுட்டு கேட்கிறாரு. மத்தவங்களோட உயிரோட எல்லாம் விளையாடக்கூடாது. அவ கீழே